அறிவார்ந்த விவசாய அன்பு சொந்தங்களே, உங்கள் எல்லோருக்கும் சரோனி அக்ரி ஃபார்ம் டெவலப்மெண்ட் சரி யூடியூப் சேனலின் வணக்கங்கள். இந்த பூமி தாரோட்டிலிருந்து தெற்கிருந்து வடக்கு நோக்கி இந்த 20 அடி மண்பாதை. இந்த மண் பாதையில் தான் நம்ம இடம் போகணும். எல்லா பக்கமும் சர்வே பண்ணிவிட்டு பக்காவாக இடத்துக்காரங்களே கல் போட்டாச்சு. பவுண்ட்ரி பக்காவாக இருக்குது. மொத்தம் எவ்வளோ ஏக்கர் இருக்குன்னா 4 ஏக்கர் 17 சென்ட்டு. இந்த பூமி கிழக்கு மேற்கா 402 அடி கிழக்கு மேற்கா இருக்குது. தெற்கு வடக்க 400 அடிக்கு மேலே இருக்குது. நல்ல பிளைன் லேண்டு. ஆனால் இப்போ பாருங்கள், தூந்து போன கிணறு இந்த இடத்துல இருக்குது. பக்காவாக இந்த கிணறை காமிச்சிருக்கிறாங்க. எஃப்எம்பி ஸ்கெட்சிலே இந்த கிணறு இருக்குது. இந்த மாதிரி பிளைன் லேண்டில் நீங்கள் கால்நடை வளர்க்குறதுக்கு ஒரு நல்ல பூமியாக பயன்படுத்திக்கலாம். காரணம், பக்கத்தில் ஓட போகுது. இப்போ 2 மழை கிடைச்சதுலே கொஞ்சம் ஓடையில் கொஞ்சம் தண்ணி போகுது. நீங்கள் இந்த இடத்துல ஒரு அடிஷ்னலாக ஒரு போர்வெல் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒரு கிணறு தூந்து போச்சு, 2வது கிணறு லைவ் கண்டிஷனில் இருக்குது. அதில் ஈபி இருக்குது. இது மேற்கு பக்கம் ஒரு அழகான விவசாய பூமி. டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1956 ஸ்டார்ட் ஆகுது. 1974 1980 பேரண்ட் டாக்குமெண்ட் ஆரம்பிக்குது. கரண்ட் சேல் டேடு 2020. தனிப்பட்டா ஒரே கையெழுத்து தான். இது 2வது கிணறு. கிணறு தூந்து போச்சு. இது 2வது கிணறு. இதில் பக்கத்தில் ஈபி போஸ்டோட ஈபி இருக்குது. இதில் சைடில் ஒரு பக்கம் சுவரெலாம் இடிஞ்சிச்சு. பக்காவாக அதை கெட்டியாச்சுன்னா கொஞ்சம் ரீசார்ஜபிளில் கிணறு தான். பார்க்கும்போதே தெரியுது. கட்டாயம் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குதுனால டெஃபினட்டாக 100% கொஞ்சம் ஆழப்படுத்தணும். ரொம்ப நாளாச்சு. இதெல்லாம் 40 வருஷத்துக்கு முன்னாடி பக்கத்தில் உள்ள குளங்கள்லாம் நீர்நிலைகளை தண்ணி மேலே இருந்திருக்கும். இப்போ கீழே போகும்போது நம்மளும் கொஞ்சம் இந்த கிணத்தை ஆழப்படுத்தினா நல்லது. 4 பக்கம் வேலி போட்டு இந்த கிணறு ஆழப்படுத்தி அந்த தூந்து போன கிணறையும் புதுசாக ஒரு போர்வெல் போட்டு வச்சுருந்தா கூட ஒரு பக்காவான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம் அக்ரிகல்ச்சருக்கு லேண்டுக்கு ஏற்ற. காரணம், ஹைவேஸ்லேருந்து 7 கிலோமீட்டரில் இந்த பூமி இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் பக்கத்தில், கிராமம் பக்கத்திலே இருக்குது. வேலையாட்கள் ஈஸியாக கிடைப்பாங்க. பாருங்கள், ரொம்ப பக்கத்தில் தான் ஈஸியாக வேலை கிடைக்கிற அளவுக்கு கிராமம் இருக்குது. நல்ல ஐசோலேட்டட் ஏரியா. பக்கத்தில் கோயில் தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு பேப்பர் ரெவன்யூ ரெக்கார்டெலாம் நல்லா இருக்குது. ரோட்டிலருந்து நம்ம இடம் வர பாதை இருக்குது. அதனால் தேவைப்படுறவங்க, அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறவங்க மறக்காமல் சேனல் உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதனால் வர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நன்றி.